திமுக கூட்டணியிலிருந்து பிக் பிரேக்கிங் செய்தியாக, பொலிட்டிக்கல் பிக் பிரேக்கிங் செய்தியாக தற்போது இதை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சத்தியம் டிவியினுடைய எக்ஸ்க்ளூசிவ் பிரத்யேக செய்தியாக இதை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். திமுக கூட்டணியிலிருந்து விலகுகிறது மதிமுக. மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் விலகுகிறது. 9 ஆண்டுகள் பயணத்திலிருந்து விலகப் போவதாக திட்டமிட்டிருக்கிறார்கள். விரைவில் அதிகாரப்பூர்வமாக 27ஆம் தேதி அந்த கட்சியினுடைய பொதுக்குழு நடைபெறும் பொழுது அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகிறது. கிட்டத்தட்ட முடிவு செய்துவிட்டோம் என்பதை கடந்த 2 தினங்களாக வைகோ, அக்கட்சியுடைய முக்கிய நிர்வாகியான வைகோ பேசி வருவதிலிருந்து நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. மிக தெளிவாக அவர் கிட்டத்தட்ட கட்சியை விட்டு விலகப் போகிறேன் என்பதை சொல்லாமல் சொல்லியிருக்கிறார் என்றுதான் தெரிகிறது. அதுவும் அவர் திமுக கூட்டணியில் இருந்த கட்சிகள் தொடர்பாக கடுமையாக சாடி இருக்கிறார். குறிப்பாக தேமுதிக, விசிக இரண்டையும் கடுமையாக சாடி இருக்கிறார். அதுவும் அவர் பேசும்பொழுது அருப்புக்கோட்டையிலே, விருதுநகரில் உள்ள அருப்புக்கோட்டையிலே திருமண விழா ஒன்றில் பேசும்பொழுது காணாமல் போகக்கூடிய நிலையில் இருந்த கட்சிக்கெல்லாம் 10 சீட்டு, ஒரு ராஜ்யசபா சீட்டு கொடுத்தது திமுக. கிளைகள் கூட இல்லாத ஒரு கட்சிக்கு 8 இடங்கள் கொடுத்தது திமுக. ஆனால் சுயமரியாதை இழந்து தன்மானத்தையும் கொஞ்சம் இழந்து விட்டுதான் திமுக கூட்டணியில் பயணித்தோம். ஆனால் எங்களுடைய சின்னத்தில், தனிச்சின்னத்தில் போட்டியிட, அவர்கள் சின்னத்தில் போட்டியிட வேண்டும் என நிர்பந்தம் கொடுத்து எங்களை உண்டு இல்லை என்று செய்து விட்டார்கள். என்னை போல் திமுகவை உயர்த்தி பிடித்து பேசியது யாராவது, எந்த தலைவராக இருக்கிறார்களா? அப்படிப்பட்ட எனக்கு எந்த அளவுக்கு செய்திருக்கிறார்கள் பாருங்கள். சுயமரியாதையும் தன்மானத்தையும் கொஞ்சம் இழந்து விட்டுதான் திமுக கூட்டணியிலே கடந்த 9 ஆண்டுகளாக பயணித்தோம் என்ற வகையிலே அந்த கூட்டத்திலே அவர் பேசியது பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. அதாவது கிட்டத்தட்ட வைகோ முடிவு செய்து விட்டார், மதிமுக திமுக கூட்டணி வெளியேறுகிறது என்பதை சொல்லாமல் சொல்லியிருக்கிறார் இந்த கூட்டத்திலே. அதற்கான அறிகுறியாகத்தான் இன்றைய பேச்சு அமைந்திருக்கிறது. ஏற்கனவே துரை வைகோ தொடர்ந்து பேசிக்கொண்ட 27ஆம் தேதி முடிவெடுக்கிறோம், 27ஆம் தேதி முடிவெடுக்கிறோம் என தற்போது வைகோவும் அதற்கான அறிகுறியாக இன்றைய பேச்சு, அவருடைய பேச்சு மிக தெளிவாக விலகப் போகிறார்கள் என்பதை மிக தெளிவாக வைகோ கூறியிருக்கிறார். அதாவது வைகோவின் ஆதங்கம் மிக தெளிவாக நம்மால் புரிந்து கொள்ள முடியும். அது மட்டும் இல்லாமல் தன்னை திட்டமிட்டு மாட மாளிகையில் வாங்கிவிட்டோம், அண்ணா சாலையிலே கட்டிடங்கள் கோடிக்கணக்கிலே சம்பாதித்து விட்டோம், தாவேக்காவுடன் பேரம் பேசியதற்காக 50 கோடி பேரம் பேசினேன் என்ற வகையெல்லாம் தன்னையும் தன் மகனையும் சுட்டிக்காட்டி தொடர்ந்து பேசிக் கொண்டிருக்கிறார்கள். இதெல்லாம் ஒருபோதும் சரியல்ல, அப்படிப்பட்ட நாக்கில் நரம்பில்லாமல் பேசுகிறார்கள் என்ற வகையிலே கடுமையாக சாடியிருக்கிறார் இந்த கூட்டத்திலே. குறிப்பாக தேமுதிகவுக்கு, அதாவது காணாமல் போகக்கூடிய நிலையில் இருக்கும் தேமுதிகவிற்கு 10 சீட்டு, ஒரு ராஜ்யசபா சீட்டு என கூட்டணியில் இடம்பெற்ற ஒரு கட்சி இன்னும் திமுக கூட்டணியில் தான் அந்த கட்சி இருக்கிறது. அதை நேரடியாக தாக்கி பேசியிருக்கிறார். அதே போன்று கிளைகள் கூட இல்லாத ஒரு கட்சிக்கு 8 இடங்கள் கொடுத்த திமுக என விசிகாவையும், தொல் திருமாவுடைய விசிகாவையும் நேரடியாக குற்றம் சாட்டியிருக்கிறார். எனவே அந்த வகையில் வைகோ கிட்டத்தட்ட முடிவு செய்து விட்டார், உறுதி செய்து விட்டார் மனதிலே கூட்டணியிலிருந்து வெளியேறுவது. ஏனால் இதற்கு பிறகு அந்த கூட்டணியில் அவர் பயணிப்பது என்பது எந்த வகையில் சரியாக இருக்கும் தெரியவில்லை. ஆனால் நேற்றைய தினம் கூட புதுச்சேரியிலே முன்னாள் முதலமைச்சரும் திமுக தலைவருமான ஸ்டாலின் பங்கேற்ற திருமண விழாவில் வைகோவும் இருந்தார், சீமானும் இருந்தார். அருகருகே உட்கார்ந்து பேசிக் கொண்டிருந்தார்கள். அது நட்பு. ஆனால் அரசியலிலே தற்போது வைகோ மிக தெளிவாக ஒரு முடிவு எடுத்து விட்டார் என்பதுதான் நமக்கு மதிமுகவினுடைய மிக முக்கிய நிர்வாகிகள் சொன்ன தகவல். அதாவது உறுதியாக, ஏனென்றால் 9 ஆண்டுகளாக நாங்கள் பயணித்தோம், ஆனால் எங்களுக்கு உரிய மரியாதை கொடுக்கவில்லை. சுயமரியாதையினையும் தன்மானத்தினையும் கொஞ்சம் இழந்து விட்டுதான் திமுக கூட்டணியில் பயணித்தோம் என்ற வகையில் கூறியிருக்கிறார். அதுவும் சொந்த சின்னத்திலே போட்டியிட வேண்டும், அவர்கள் சின்னத்திலே போட்டியிட தொடர்ந்து நிர்பந்தம் கொடுத்தார்கள். கொஞ்சம் இடம் கொடுத்து விட்டு கொஞ்சம் சீட்டுகள் தான் கொடுத்தார் என்ற வகையிலே வருத்தப்பட்டு தன்னுடைய ஆதங்கத்தை தற்போது வைகோ வெளியே கூட்டியிருக்கிறார். ஆனால் கூட்டணி கட்சிகளை நேரடியாக விமர்சித்து பேசியதன் மூலமாக திமுக கூட்டணியில் இருந்து வைகோ வெளியேறுகிறார், மதிமுக வெளியேறுகிறது என்பதை நம்மால் உணர முடிகிறது. ஏற்கனவே நாம் சில செய்திகளை குறிப்பிட்டிருந்தோம். டெல்லியிலே மிக முக்கியமாக ஒரு அமைச்சர் அந்தஸ்துக்கு இணையான ஒரு கௌரவ பதவி ஒன்று உருவாக்கப்படுகிறது. அதிலே வைகோவுக்கு கொடுப்பதற்காக விஜய் திட்டமிட்டிருக்கிறார் என்பதை நம்மால் ஏற்கனவே சொல்லியிருந்தோம். அதே போன்று சமீப காலத்தில் அடிக்கடி விஜயை சந்தித்து வைகோ பேசியதும் பரவலாக செய்திகளாக வந்திருந்தன. இந்த சூழ்நிலையில் தான் தற்போது வைகோ இந்த முடிவினை எடுத்திருக்கிறார். அந்த முடிவினை தற்போது பொதுக்குழுவிலே பேசி பொதுக்குழுவின் ஒப்புதலுடன் திமுக கூட்டணியிலிருந்து மதிமுக வெளியேறுகிறது என்ற அதிகாரப்பூர்வ அறிவிப்பை வரும் 27ஆம் தேதி வைகோ அதிகாரப்பூர்வமாக செய்தியாளர் சந்திப்பின் போது வெளியிடுவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதற்கு ஏற்பதான் கடந்த 2 தினங்களாக வைகோவின் நகர்வுகளும் பேச்சுகளும் இருக்கின்றன. அதில் ஒரே ஒரு விதிவிலக்கு என்னவென்றால், புதுச்சேரியிலே
ஸ்டாலினுடன் இருந்து அவர் பேசியது, அந்த விழாவிலே வரவேற்றது ஸ்டாலினை அவர் முன்னாடியே சென்றிருந்தார். எனவே அவரை வரவேற்ற ஆகிய காட்சிகள் கிடைத்தன. ஆனால் வைகோ அதிருப்தியில் இருக்கிறார், வெளியேறப் போகிறார் என்பதை கிட்டத்தட்ட மதிமுக நிர்வாகிகள் நம்மிடம் உறுதி செய்திருக்கிறார்கள். எனவே வரும் 27ஆம் தேதி பொதுக்குழு கூட்டத்திற்கு பிறகு அதிகாரப்பூர்வமாக திமுக கூட்டிலிருந்து அடுத்ததாக மதிமுக வெளியேறுகிறது. ஏற்கனவே காங்கிரஸ் வெளியேறிவிட்டது, விசிக இல்லை, அதே போன்று இடதுசாரிகளும் இல்லை, ஐயுஎம்எலும் இல்லை. கிட்டத்தட்ட 60 ஆண்டுகள் 3 ஆண்டுகள் நடுவிலே தவிர்த்து மீது 60 ஆண்டுகளாக பயணித்த ஐயுஎம்எலும் வெளியேறிவிட்டது. தற்போது மதிமுக வெளியேற போகிறது. இந்த கூட்டணி நீங்களும் தற்போது வைகோ அந்த திருமண மேடையிலே பேசிய பொழுது வைகோ பேசிய அந்த கோபத்தையும் ஆதங்கத்தையும் பார்க்கும்போது நம்மால உணர முடியும். இதோ அந்த பேச்சு. எங்களை விட வலுப்புரைந்த கட்சிகளுக்கு அதிக இடங்கள், எங்களை போல எங்க கட்சி எல்லா ஊர்லயும் 10 பேராவது உறுப்பிருக்காங்க. அப்படி கிளைகள் இல்லாத கட்சிக்கு 8 இடங்கள், கட்சியை காணாம போகாமல் இருந்த கட்சிக்கு 10 இடங்கள் பிளஸ் ராஜ்யசபா. எங்களுக்கு அதெல்லாம் கிடைக்கல, அப்படி கவலைப்படாது. அதை போலத்தான் நான் நினைக்கிறேன். நேற்று வரை ஒற்று உறவையும் உறவாடியும் இருந்தோமே எப்படி வெளியேறுவது? நமக்கு சுயமரியாதை இருக்கிறது, தன்மானம் இருக்கிறது, அது சோதிக்கப்பட்டு விட்டது. நம் அளவுக்கு உயர்த்தி பிடித்தவர்கள் யாரும் இல்லை. நம் ஒரு வார்த்தை திமுக அரசையோ திமுக கழகத்தையோ ஒரு சொல் தவறாக சொல்வதுண்டா? இந்த 9 வருஷத்தில் இனி எவ்வளவோ பணிகளை சொல்லலாம். உங்களோடு எந்த கட்சிகள் உங்களை விமர்சித்தன, அது உங்களுக்கு தப்பா பண்ணல. அவங்க மந்திரிகளாகலாம், அங்கேயும் இருந்துக்கலாம், இங்கேயும் கூட்டணியை தொடருவோங்கலாம். இதெல்லாம் எங்கேயும் நடக்காது.